ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானை கண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மர் ஆரம்பித்த இந்த டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி உணவுகள் கொடுத்து அவங்கள ஹைட்ரேட்டாக பார்த்துக்கலாங்கிறத பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல்கள் எல்லாமே 6 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைகளுக்கானது. 6 மாதத்திற்கு உட்பட்ட குழந்தைக்கு தாய்ப்பால் அல்லது ஃபார்முலா மில்க் இதையே நீங்கள் தொடர்ந்து கொடுங்க. இந்த வெயில் காலத்தில் வேர்த்து குழந்தைங்க உடம்புல நீர்த்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த டைமில் குழந்தைங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது, அவங்களுக்கு தண்ணீர் நல்லா குடிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் சரி, சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமும் சரி, இல்லை நல்லா விளையாண்டதுக்கப்புறமும் சரி, அவங்களுக்கு அப்பப்போ தண்ணீர் கொடுத்து நம்ம அவங்கள ஹைட்ரேட்டாக பார்த்துக்கணும். 7 மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு இளநீரோ தேங்காய் தண்ணீரோ நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல கொடுக்கும்போது ரொம்ப கம்மியான அளவில் கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிகப்படுத்தலாம். தினமும் கூட நீங்கள் கொடுக்கலாம். இது அவங்க உடம்புல நீர்த்தன்மையை குறையாமல் பார்த்துக்கும். அதோடு அவங்க யூரினும் நல்லா போவாங்க. அடுத்து 8 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகியிருந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்க உணவில் தயிர் மோர்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்நாக் டைமில் நீங்கள் அவங்களுக்கு மோர் கூட கொடுக்கலாம். குழந்தைக்குன்னு கொடுக்கும்போது புளிக்காத தயிர் மோர் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த தயிரோட ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, அதுக்கப்புறம் மேங்கோ, அப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் கூட நீங்கள் பியூரி மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்ல கெட்டியான தயிரில். இந்த ஃப்ளேவர் கூட சில குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அடுத்தது, நீர்த்தன்மை அதிகமாக இருக்கிற காய்கறிகளை நம்ம குழந்தைங்க உணவில் சேர்க்குறனால அவங்க நல்லா ஹைட்ரேட்டாக இருப்பாங்க. உதாரணமாக தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா, அதை கட் பண்ணும் போதே அதில் அவ்வளோ ஜூஸ், அவ்வளோ தண்ணீர் வெளியே வரும். அப்போது அந்த பழத்தில் நமக்கே தெரியும் இதில் நிறையா நீர்த்தன்மை அதிகமாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி இருக்கிற காய்கறிகளோ இல்லை பழங்களோ நம்ம குழந்தைங்க உணவில் இந்த டைமில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 6 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகியிருந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா கேரட், ப்ரோக்கோலி, பூசணிக்காய், சொரக்காய், வெள்ளரிக்காய் இது எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கலாம். வெள்ளரிக்காயில் நல்லா பியூரி பண்ணி கொடுங்க. மற்ற எல்லா காய்கறியுமே நல்லா வேக வச்சு மசித்து அவங்களுக்கு கொடுக்கலாம். 8 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகியிருக்கும் போது அவங்க உணவில் தக்காளி சேர்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல அறிமுகம் செய்யக்கூடிய அவங்களுக்கு எந்த காய்கறியாக இருந்தாலும் சரி ரொம்ப கம்மியான அளவை கொடுங்க. அவங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா மட்டும் அவங்களுக்கு நிறைய அளவில் ரெகுலராக கொடுக்க ஆரம்பிங்க. அடுத்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ்லேயே பெஸ்ட்டான ஃப்ரூட் பார்த்திங்கன்னா இந்த சம்மர் டைமில் வாட்டர்மெலன் தான். இதை 6 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகியிருக்கிற குழந்தைக்கே தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கும்போது பியூரி மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப கம்மியான அளவு கொடுங்க. கொஞ்சம் வளர இதுக்கு நல்லா கையிலே மசிச்சு கூட ஊட்டி விடலாம். கண்டிப்பாக இந்த சம்மரில் உங்கள் குழந்தைக்கு கொடுக்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாட்டர்மெலனை. 8 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகியிருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஆரஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆரஞ்சு கொடுக்கும்போது நம்ம உள்ளே இருக்கிற அந்த சொலையில நம்ம அந்த அவுட்டர் லேயரை மட்டும் நீக்கிட்டு அந்த ஃப்ளஷ்ஷும் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் குழந்தைக்கு கொடுக்கணும். குறிப்பாக அதில் இருக்கிற விதைகளும் நீக்கிட்டு தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எந்த கன்சிஸ்டன்சியில் கொடுக்கணும்னு நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி இதெல்லாம் ஈஸியாக கிடச்சதுன்னா இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் நீங்கள் 6 மாதம் கம்ப்ளீட்டான குழந்தைக்கே கொடுக்கலாம். அடுத்து ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய பேரிக்காய், இது 6 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகியிருந்தால் கூட தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். நல்லா வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம். அடுத்து 8 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகியிருந்தால் அன்னாச்சி பழம் பியூரி பண்ணி கொடுக்கலாம். ஆனால் சில குழந்தைங்களுக்கு அன்னாச்சி பழம் அலர்ஜி உண்டு பண்ணும். அதனால் உங்கள் குழந்தைக்கு ஒத்துக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. ரொம்ப கம்மியான அளவில் இருந்து ஆரம்பிங்க. அடுத்து 6 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகியிருந்தால் அவங்களுக்கு பார்லி கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம். இதுலேயும் நிறைய நீர் சத்து இருக்குது. இந்த சம்மரில் குழந்தைங்கள ஹைட்ரேட்டாக பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது போக உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. எனக்கும் பார்க்குறவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா காய்கறியும் சரி இல்லை பழங்களும் சரி முதல்ல உங்கள் குழந்தைக்கு கொடுக்கும்போது ரொம்ப கம்மியான அளவே கொடுத்து ஆரம்பிங்க. ஏன்னா எல்லா உணவும் எல்லா குழந்தைகளுக்கும் ஒத்துக்காது. இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலில் இது போல் நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ், அதுக்கப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் நான் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம சேனலோட வீடியோஸ் அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.